கோவை துடியலூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து கனிமொழி பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பொது பார்க்கலாம். சப்போர்ட்ல வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்க வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். வேண்டாம் வேண்டாம், அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நாம கொண்டு நடக்காது. இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை எதிர்த்து தான், ஆனா போட்டி மூணாவது இடத்துக்கு தான் அவர் போட்டி போடணும். வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது அசைக்க முடியாத உண்மை. ஆனால் தினம் பேட்டி கொடுத்து தவறான விஷயங்களை, பொய்களை அள்ளி அள்ளி வீசிக்கொண்டிருக்கலாம். இங்க அருகிலே இருக்கக்கூடிய மருதமலைக்கு திமுக தான் கரண்ட் கொடுக்கலன்னாரு. 62லயே கரண்ட் வந்துருச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தது 67. அவர் 20,000 புத்தகம் படிச்சவர். 5 வயசுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு நாளைக்கு 2 புத்தகம் படிச்சாதான் இத்தனை புத்தகம் படிச்சிருக்க முடியும். படிச்ச புஸ்தகத்திலயும் உண்மை இல்லை. இதுல வேற பெருமையா சொன்னாரு, நான் கோட்டால வரல, நான் கோட்டால வரல. என் கோட்டால வந்தவங்க எல்லாம் வந்து உங்களை விட கம்மியா இருக்காங்களா? உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், அறிவு இருக்கக்கூடியவர்கள், புத்திசாலித்தனம், நல்ல மனது இருக்கக்கூடியவர்கள் கோட்டால வந்திருக்காங்க. ஆனா நான் கோட்டால வரல, கோட்டால வரலன்னா நம்ம தம்பிங்க சகோதரிகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, தேடி எடுத்துட்டாங்க. கோட்டால தான் வந்திருக்கீங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தந்த கோட்டாவில் தான் நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா அந்த கட்சி செயல்படுறதே அப்படித்தான். அந்த ஃபேக் பொய் நியூஸ் போடுறதுக்கே பிஜேபியில தனியா ஒரு அமைப்பே வச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.